ஒரு தேர்வு உங்களுக்கு ஒரு கடும் சவாலை இல்லை உங்கள் எதிரணிக்கு ஒரு கடும் சவாலை ஏற்படுத்துமா? முதலில் நான் திரு பாலகிருஷ்ணன் கேட்ட மாதிரி நானும் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். ஏன்னா எனக்கு இதுக்கு பதில் தேவை. எதற்காக இந்த குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நடக்கிறது? எதனால் நடக்கிறது? அவருக்கு என்ன? குடியரசு துணைத் தலைவர் இருக்கிறார். அவர் செயல்பாடுகளில் எதிர்கட்சிகளுக்கு பல்வேறு விமர்சனங்கள் இருந்தன. இருந்தாலும் அவர் ஒரு மூத்த அந்த அவையை நடத்தி கொண்டிருந்தார். ஒரு நாள் மதியானம் 2 மணிக்கு எழுந்து போறாரு. திருப்பி அவர் அந்த அவைக்கு வரவே இல்லை. என்னமோ நம்ம இப்ப சாதாரணமா பேசுவோம், இப்பதான்பா என் கூட பேசிட்டு இருந்தாரு, என்னாச்சுன்னே தெரியல, ஆள் இல்லைன்னு. அந்த மாதிரியான ஒரு அதிர்ச்சிகரத்தை தரத்தக்க விஷயமாக அவர் அவர் அதோட அந்த அவைக்கு வரவில்லை. அவர் ராஜினாமா செய்கிறார். எதனால் ராஜினாமா செய்கிறார்? அந்த அவையில் யாராவது எதிர்கட்சி உறுப்பினர்கள் அவரை ஏதாவது அவமதித்தார்களா? மருத்துவ காரணம் சொல்றாரு. அப்ப மருத்துவ காரணம்னா மருத்துவமனைக்கு அவர் சென்றாரா, இல்ல மருத்துவர்கள் அவர் வீட்டுக்கு வந்தார்களா? என்ன அவர் இந்த நாட்டில் ஒரு குடியரசு துணைத் தலைவராக இருந்தவர் திடீரென்று அவர் பதவி விட்டு போகிறார்னா அடுத்தது அவருடைய மெடிக்கல் ரிப்போர்ட் நமக்கு தெரிய வேண்டாமா? மக்களுக்கு தெரிய வேண்டாமா? அவர் உடல் நலன் குறித்து நமக்கு தெரிய வேண்டாமா? அவரை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்ற பேச்சு இந்த வருது. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏன் இந்த ஸ்பெகுலேஷன்லாம் வருது? ஏன் அதை மாதிரி வர விடுறாங்க? எனக்கு தெரியல. உண்மையிலேயே நாம் விடை காண வேண்டிய விஷயம் இதுதான். அடிக்கடி தேர்தல் வர்றதால இந்த நாட்டின் வளர்ச்சியே பாதிக்கப்படுகிறது. அதனால ஒரு இந்தியா ஒரு தேர்தல், ஒன் இந்தியா ஒன் நேஷன் என்ற கொள்கையை, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கொள்கையை நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்ற பிஜேபி எதுக்காக தேவையில்லாத இந்த எலெக்ஷனை கொண்டு வந்ததுன்னு எங்களுக்கு தெரியல. இதுவர்கள் அவைக்கு பதில் அளிக்க கடமைப்பட்டிருக்கிறார்களோ, இந்த நாட்டுக்கு பதில் அளிக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். எதனால இந்த மீடியா இவ்வளவு அமைதியா இருக்கிறது? டெல்லியில இருக்கிற மீடியா 100-150 மைக்க வச்சுக்கிட்டு எல்லா இடத்துக்கும் போறவங்க எதனால இந்த விஷயத்துல அமைதியா இருக்குன்னு புரியல. இது நிச்சயமாக சர்வதேச அரங்கில் இந்திய ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படும். ஒண்ணு. ரெண்டாவது, நான் மறுபடியும் இந்த கேண்டிடேட் விஷயம் கேட்ட கேள்விக்கு வரேன். திரு சிபி ராதாகிருஷ்ணன் தமிழருங்கிறதுனால நீங்க ஆதரவு கொடுக்கணும். ரைட். ஆமா, திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். பாலச்சந்திரன் சார் சொன்ன மாதிரி நன்றாக பண்புடன் பழகக்கூடியவர் என்று எல்லாரும் சொல்றாங்க. அதனால அவர் இங்க தமிழ்நாட்டில இருந்து கேண்டிடேட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதற்கு அவருக்கு வாழ்த்துக்கள். தேர்ந்தெடுத்த பிஜேபியிடம் தான் எனக்கு கேள்விகள் இருக்கிறது. ஏன்னா பிஜேபி தான் தமிழர் என்பதால் அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறோம். பாருங்கள், தமிழ்நாடு மோடியை நீங்கள் மதிக்கவில்லை என்றாலும் பிஜேபிக்கு ஒரு எம்பியை கொடுக்கலினாலும் மோடியின் மனதில் தமிழ்நாடு இருக்கிறது. அதனால் மோடி அவர்கள் ஒரு தமிழருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்னு பிஜேபி சொல்றாங்க இல்லையா? அதனால் பிஜேபியிடம் தான் கேள்வி கேட்கிறாங்க. ஒரிசாவில் ஒரு கவர்மெண்ட் சேஞ்ச் நடந்தது, அசம்பிளியில் தேர்தல் நடந்து சேஞ்ச் நடந்தது. திரு நவீன் பட்நாயக் அங்கே தோற்கடிக்கப்படுகிறார். அப்ப அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் பலமுறை பிரச்சாரம் பண்றாங்க. அப்ப பிரச்சாரம் பண்ணும்போது திரு நவீன் பட்நாயக்கை எதிர்த்து அவர்கள் பிரச்சாரம் பண்ணல. அங்க ஒரு IAS ஆஃபீஸர் இருக்காரு, அவர் நவீன் பட்நாயக்கருடைய தனி சிறப்பு செயலாளர். அவர் பேர் பாண்டியன். அவரை குறிவைத்து தேர்தல் தாக்குதல்கள் நடந்தன. அவர் ஒரு தமிழர். ஒரு தமிழரிடம் ஒரிசாவின் ஒட்டுமொத்த அதிகாரமும் இருக்கிறது. இன்னும் எந்த எல்லைக்கு போனாங்கன்னா, ஒரிசாவில் புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் கோவிலின் கருவூல சாவி தமிழ்நாட்டிற்கு சென்று விட்டது இவர் மூலமா. பாண்டியன் தமிழ்நாட்டுக்கு, அதாவது ஒரே ஸ்ட்ரோக்ல, இது பிரதமர் பேசுறாரு, ஒரே ஸ்ட்ரோக்ல பாண்டியனையும் குற்றவாளியாக்குறாரு, தமிழ்நாட்டையும் திருடர்களாக மாற்றுகிறார். ஏன் ஒரிசா ஜெகநாதர் பூரி ஜெகநாதர் கோவில் சாவி தமிழ்நாட்டுக்கு வரணும்? ஆக தமிழர்கள் மீது அங்கிருந்தே அவர்களுடைய தமிழர்கள் மீதான அக்கறையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரிசா தேர்தலில் எதுக்கு தமிழர் சொல்லணும்? ரெண்டாவது இல்ல, நான் உங்ககிட்ட கேட்கிறேன், எனக்கு ஒரு சின்ன விஷயம் இருக்கு. இதே மாதிரி குடியரசு துணைத் தலைவர் இல்ல, குடியரசுத் தலைவர் தேர்தல் களத்தை பார்ப்போம். 2012 உங்களுக்கு நினைவு இருக்கலாம். அப்ப கலாம் அவர்களை முன்னிறுத்த முயன்ற போது கலாம் என்றால் கலகம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன விஷயம் நடந்தது. அப்ப நீங்க ஒரு குற்றம் இழைத்தீங்க, அந்த குற்றத்தை இன்னைக்கு இழைக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி ஒண்ணு பார்ப்போம். பிரதிபா பாட்டீல் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக முன்மொழியப்படுகிறார் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியினால. எதிரணியில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் மிக முக்கியமான அங்கம் வகிக்கக்கூடிய கட்சி சிவசேனா. மராட்டியத்தின் மகள் அப்படின்னு சொல்லி பிரதிபா பாட்டீலுக்கு எதிரணியில் இருக்கும்போது கூட அவங்க ஆதரவு தெரிவிச்சாங்க. அந்த மாதிரியான அப்படியே அதே சினாரியோ இன்னைக்கு நடக்குது. தமிழர் அப்படிங்கிற ஆதரவுனால நீங்க அவங்களுக்கு ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்க முடியாதா? அதாவது சிவசேனா ஐடியாலஜிக்கலி பிஜேபியோட பார்ட்னர், ஐடியாலஜிக்கலி பார்ட்னராக இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் அந்த முடிவு எடுக்கலாம்.
அப்துல் கலாம் அவர்கள் முதல் குடியரசுத் தலைவராக ஆன போது அந்த தேர்தலில் திமுக தான் தேர்ந்தெடுத்தது. 2வது முறை தேர்தலில் தான் எதிர் வேட்பாளரை போட்டாங்க. அப்போ எங்களுடைய கூட்டணி. அதனால அதையும் இதையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியாது. தமிழரா சிபி ராதாகிருஷ்ணன் தமிழர், அதனால நீங்க அவர் ஆதரிக்க வேண்டும் என்றால் தமிழர்களாக இங்கிருந்து போய் டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜகவில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தார்கள் என்ற கேள்விக்கு பதில் இல்ல. அது ரொம்ப சிம்பிள். நான் கேட்கறது ரொம்ப சிம்பிளான கேள்விகள். உங்களுக்கு புரிய மாதிரி கேள்வி. ரொம்ப பின்னாடி போகணும். நம்ம ஜவஹர்லால் நேரு காலத்துக்கு மாதிரி நம்ம இப்ப இருக்கிறத பேசுவோம். தமிழர்களா இப்போ நிர்மலா சீதாராமன் நாட்டின் நிதி அமைச்சர், அவர்கள் தமிழர்னு அவர்கள் கிளைம் பண்றாங்க. அவங்க தஞ்சாவூர்ல பிறந்து திருச்சியில படிச்சு வளர்ந்தவங்க, நாட்டின் நிதி அமைச்சராகிறாங்க. தமிழ்நாடு பெருமைப்படணும். அவர்களால் தமிழ்நாட்டுக்கு என்ன பெருமை? அவர்கள் நீங்க இல்லங்கறீங்க, அவங்க பெருமைங்கறாங்க. என்ன செஞ்சாங்க சொல்லுங்க, என்ன செஞ்சாங்கன்னு நான் கேள்வி கேட்கிறேன். ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சர் தமிழர். ஆனா இன்னைக்கும் இலங்கை பிரச்சனையில் இலங்கையில மீனவர்கள் ஒவ்வொரு வாரமும் பிடிக்கப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். என்ன அவர் எத்தனை முறை அவர் இலங்கைக்கு போய் நான் தமிழர், ஏன் தமிழ்நாட்டு மீனவர் பிரச்சனை என்று எக்ஸ்க்ளூசிவா எப்ப போய் இலங்கைக்கு இதை பத்தி பேசியிருக்காரு? என்ன பயன் நடந்தது? அடுத்தது திரு எல்முருகன் தமிழர். அதுவும் இல்லாம அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் என்ற ஒரு அடையாளத்தோடு அவருக்கு கொடுக்கிறோமே கொடுத்தாங்க. அப்ப இருங்க ஒரே நிமிஷம். அப்படிதான் கொடுத்தாங்க. நாங்க அதை அவங்க கிளைம் பண்ணாங்க. நாங்க தமிழ்நாட்டில இருந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து பாருங்க திமுக எவ்வளவு சாதி சீல் பிடிச்சிருக்குன்னு பாருங்க. எதுக்கு தாழ்த்தப்பட்டவங்க சொல்லுங்க? ஏதோ தாழ்த்தப்பட்டவங்க இருங்க. கிட்டத்தட்ட 6 பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். 6 ஆண்டுகளாக அமைச்சராக இருக்கிறார். அவரால் தமிழ்நாடு என்ன நலன் பெற்றது? ஒட்டுமொத்தமா இந்த பாலச்சந்திரன் சார் சொன்ன மாதிரி இந்த RSS ஐடியாலஜிக்குள்ள உள்ள இருந்து கொண்டு அவர்கள் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த ஐடியாலஜிக்குள்ள தான் இயங்க முடியும். இப்ப நான் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நிச்சயமா அவர்களை நம்ம தமிழராக ஆதரிக்கணும் அப்படின்னா ஆதரிக்கலாம். அதுக்கு நியாயமான வாய்ப்புகள், நியாயமான கோரிக்கை நம்ம ஆதரிக்கலாம். திரு சிபி ராதாகிருஷ்ணன் பதிலுக்கு தமிழ்நாட்டின் ஒரு ஆதார பிரச்சனையான இருமொழி கொள்கை, இது இருமொழி கொள்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இது தமிழ்நாட்டோட ஆதார பிரச்சனை. அதை நான் நிச்சயமாக அதற்காக நான் குரல் நீங்க அதை இது பண்ண வேணாம், குரல் கொடுப்பேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன் சொன்னா போதும். கல்வி நிதி நம்ம நிறுத்தப்பட்டிருக்கிறது, இது நியாயம் இல்ல. தமிழ்நாட்டுக்கு நிதி விடுவிக்கணும். நான் குடியரசு துணைத் தலைவராக அங்க போய் உட்கார்ந்தா தமிழ்நாட்டுக்காக இதை பத்தி நான் பேசுவேன். இப்படி எல்லாம் அவர் பேசி இருந்தால் இன்னும் எத்தனையோ பிரச்சனைகள் தமிழர்ங்கிற அடையாளம் பொருந்தும். தமிழ்நாட்டுக்காக பேசுறான், தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக பேசினாதான் தமிழர்கள் ஆவாங்க. இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி அவர்கள் உயர்ந்த பதவியில் அமைச்சராகவே மத்திய அமைச்சராகவே இருந்தாலும் தமிழ்நாட்டு நலனுக்கு விரோதமாக நேர் எதிராக நின்றால் அவர்கள் தமிழர்களாக நம்ம இங்க கொண்டு போக முடியாது. நாம இங்க மிகப்பெரிய உரிமை போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த உரிமை போராட்டத்திற்கு இவர் உதவி புரிவாரம் தான் நம்ம பார்க்கணும். அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது திரு சிபி ராதாகிருஷ்ணன் மீது இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகளுக்கோ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ அந்த நம்பிக்கை இல்லை. ஆகவே நிச்சயமாக நாங்க எதிரணியில் கருத்தியல் யுத்தம்னு சொல்றோம். இதை இப்ப திரு ரீதியை நாங்க நிறுத்தி வச்சிருக்கிறது என்டிஏ, அதாவது RSS எதிரான ஒரு கருத்தியல் யுத்தம். இந்த கருத்தியல் யுத்தத்தில் வெற்றி தோல்வி முக்கியம் இல்ல. கருத்தியல் யுத்தத்தில் அவர் RSS கருத்துக்கு நேர் எதிராக இருந்து போராடுகிற எல்லாரும் ஒற்றுமையாக ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். அதைத்தான் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்யும். அவர்கள் பேசும்போது ஒரு முக்கியமான பாயிண்ட சொன்னாரு. தமிழ் தான் திராவிட மொழிகளில் மூத்த மொழி, தமிழிலிருந்து தான் எல்லா மொழிகளும் திராவிட மொழிகளும் வந்திருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். திரு கமல்ஹாசன் அவர்கள் இதை சொல்லி தான் பெரிய வம்புல மாட்டி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பிஜேபியில் நீங்க எப்படி இதை சொல்ல போகணும், இதே தான் சொன்னார். சொல்ல போச்சுன்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் இருக்கிற ஒட்டுமொத்தவங்க எதிர்த்தார்கள். அதனால அதை நம்ம இந்த ஸ்டாண்ட்லயே அவர் இருக்கிறது நல்லதுதான், பாராட்டத்தக்கது தான். இங்க இந்த திரு நவநீத் அவர்கள் 2-3 விஷயத்த சொன்னாரு. முக்கியமா ஏன் உங்க கேண்டிடேட் பெயர்ல பின்னோட்டாக ரெட்டி அப்படின்ற பெயர் இருக்கிறது, நீங்க ஏன் அதை அப்ஜெக்ட் பண்ணல? தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மாநில கட்சி, தமிழ்நாடு
தமிழ்நாட்டுக்குள்ள அரசியல் சமூக சீர்திருத்தங்களை செய்து காட்டி தலை நிமிர்ந்து நின்றிருக்கக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இப்பயும் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவருக்கு பெயருக்கு பின்னாடி அவருடைய சாதி பெயரை போட்டிருந்தா நாங்க அதை போட முடியாம அதை நாங்க நிறுத்தி வச்சிருக்கோம். எங்களால மாத்தி இருக்கோம். அதை மாற்றக்கூடிய சூழலை இங்க உருவாக்கி ஒரே நிமிஷம். ஆந்திரா அரசியலில் போய் என்ன அரசியல் முடிவுகளை சமூக பொருளாதார முடிவுகளை எடுக்கலன்னு ஒரு தமிழ்நாட்டு மாநில கட்சியிடம் கேட்கிறத விட ஒரு ஒட்டுமொத்த அகில இந்திய கட்சியாக பிஜேபி செயற்குழுல கூடி இந்தியா முழுக்க தந்தை பெரியார் முடிவெடுத்த மாதிரி இந்தியா முழுக்க தமிழ்நாடு இந்தியா முழுக்க சாதி சமயம் இல்லாத சாதி இல்லாத ஒரு சமூகத்தை மாட்டுவோம், எல்லாரும் அவங்க பெயர் பின்னாடி இருக்கக்கூடிய சாதியை எடுக்கணும்னு ஒரு தேசிய கட்சி முன்னெடுக்கணும். அதை வந்து இங்க பக்கத்து மாநிலத்தில் ஏன் நீங்க எடுக்கல அப்படின்னு எங்களை கேட்கறது ஒரு அபத்தமான விஷயம். கமலா ஹாரிஸ் பத்தி சொன்னார். கமலா ஹாரிஸ் பாராட்டினார், மகிழ்ச்சி. கமலா ஹாரிஸ் ரொம்ப சந்தோஷமா மாட்டுக்கறி சாப்பிடறத ரொம்ப 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 புரோட்டீன் ஃபுட்னு ரொம்ப விஷயமா சொல்றாங்க. ஒரு கமலா ஹாரிஸ் தமிழ் பெண், அதனால நான் பெருமைப்பட்டுக்கிறேன் போது கமலா ஹாரிஸ் அவர்கள் சாப்பிடுற மாட்டுக்கறி மீது ஏன் இவ்வளவு ஒவ்வாமை அவர்கள் இருக்கிறது? அப்ப ரெண்டையும் சேர்த்து தானே பார்க்கணும், ஏன் அவங்க பிரிச்சு பார்க்கறாங்க? ரெண்டாவது அடுத்தது முக்கியமான விஷயம் இப்ப நான் வரேன் மறுபடியும். எனக்கு திரு ஜெகதீப் தன்கர் மீது ஒரு கேள்வி கேட்டேன். ஏன் இந்த தேர்தல் இப்ப இது வரைக்கும் ரெண்டு பேருமே இந்த பதில் சொல்லல. இல்ல ரெண்டு பேருமே இல்ல ஏன் டைம் இது ஏன் டைம் ஏன் டைம் ஏன் டைம் சார் இது ஏன் டைம் அப்ப வருவாங்க ஏன் வரல. ஆனா ஒரு நல்ல எங்களுக்கு இந்த பிஜேபி வேட்பாளர் என்பதாலே எந்த ஒவ்வாமையும் கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்பு திரு இவர் வெங்கையா நாயுடு அவர்கள் இருந்தார். வெங்கையா நாயுடு இருக்கும்போது அவரும் பிஜேபியோட கேண்டிடேட் தான். ஆனா அந்த அவையில் அவர் கடைசி தினத்தில் முடித்து விட்டு போகும்போது கிட்டத்தட்ட அவையில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் எல்லாம் கண்ணீர் விட்டு அழுதார்கள். ஏன்னா கிட்டத்தட்ட அந்த அவையை ஒரு கம்பீரமாக நேர்மையாக நடத்தினார் அப்படின்ற ஒரு பெருமையை அவர் பண்ணார். அந்த மாதிரி பெருமையாக அவர் ஜெகதீப் நடக்கல. ஒருவேளை சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தேர்வாகி துணை குடியரசுத் தலைவராக ஆனால் அவர் திரு வெங்கையா நாயுடு போல எல்லா கட்சிக்கும் சமமாக மதித்து நம்முடைய தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பேசும்போது தமிழ்நாட்டு உரிமைகளுக்கு பேசும்போது அவர்களுக்கு பேசக்கூடிய எம்பிகளுக்கு எல்லாம் நேரம் அளிக்கக்கூடிய ஒரு ஜனநாயகவாதியாக இருந்த சந்தோஷம் தான். அதெல்லாம் பின்னாடி தான் பார்க்க முடியும். இப்ப வருதுங்களா இப்போ நாங்க சொல்றது கருத்தியல் போர். இந்த ஐடியாலஜிக்கல் வார்ல நாங்க வந்து எங்களுடைய ஐடியாலஜி படி ஆர்எஸ்எஸ்க்கு எதிர் நிலையில் இருக்கோம். எங்களுடைய ஐடியாலஜி படி நாங்க தமிழராக இருந்தா கூட சிபி ராதாகிருஷ்ணன் ஆதரிக்க முடியாது. ஆதரிக்கக்கூடிய எந்த காரணத்தையும் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் அவர் நமக்கு தரல. அதனால நாங்கள் அவரை எதிர்க்கிறோம். முக்கியமான கேள்வி கேட்டாரு, துணை ஜனாதிபதி தேர்தலில் உங்கள் கூட்டணியில் நின்றவர்களுக்கெல்லாம் நீங்க என்ன பதவி கொடுத்தீங்க அப்படின்ற கேள்வி எங்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன பதவி கொடுத்தீங்கன்னு கேட்கிறாரு. அதை விட முக்கியம் என்ன செய்தீர்கள் என்று கேட்கிறார். நாங்க கேட்கிறோம், துணை ஜனாதிபதி என்ன செய்தீர்கள்?